ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யாமினி ரியா ராஜுக்குட்டி. இப்போ நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு கேவலமான ஒரு விஷயந்தாங்க. நான் வந்து பாப்பா கூட்டிகிட்டு வர போயிட்டுருக்கேன். இப்போ இந்த இடையில வந்து நான் எவ்வளோ விஷயம் பேச போகிறேன்னா அந்த அளவுக்கு நான் உடஞ்சி போயிருக்கேன். அது ஏன் கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையே போர் அடிச்சிருச்சு, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணி என்னை வந்துட்டு ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. பரவாயில்ல, இதெல்லாம் தாழ்ந்து போயிடும், ஒரு நாள் மறைஞ்சு போயிடும், ஒரு நாளைக்கு பட்ட அவமானமும் சரி பட்ட கேவலமும் சரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு நாள் பலன் கிடைக்கும். ஆனால் நம்ம கணவரே பார்த்திங்கன்னா நம்மளை கைவிடும்போது அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு அனுபவப்பட்ட பெண்களுக்கு இல்லை, அனுபவப்படாத பெண்களுக்கு எல்லாமே இது புதுசு தானே. இப்போ நம்ம ஒருத்தரை நம்பி வரோம் அப்படின்னா அவங்களே நம்மளை கேவலப்படுத்தி ஒரு இடத்துல அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அனுபவப்பட்ட பெண்களுக்கு வந்து தெரியும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது அந்த எதுக்குடா ஒருத்தரை நம்பி நம்ம கல்யாணம் பண்ணுறோம், எதுக்குடா பண்ணோம், இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா அப்படின்ட்டுலாம் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நடந்து போகும்போது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டு தான் போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சேடாக மனம் உடஞ்சி நான் அழுவாத குறையாக நான் இந்த வீடியோ போடுறேன். அது ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டம். இப்போ ஒரு வாரமாக என்னை ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டிலனா எங்கள் வீட்டுக்கார் வீட்டு சைட்லேயும் சரி, என் வீட்டுக்கார் கொண்டு எல்லோரும் என்னை ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பண்ணி இந்த ஒரு வாரமாகவே எனக்கு சுத்தமாக வாழவே பிடிக்கல. அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்ல விரும்பலை, சொல்லி மட்டும் என்ன வரப்போகுது, ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம்னா இன்னொருத்தர் 4 பேர் கேட்டாங்கன்னா சிரிக்க தானே செய்வாங்க. அவங்க தான் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட கஷ்டமும் நம்மளுடைய வேதனையும் நம்மளை விட்டு போகாது. அது மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணல. ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் நடந்துகிட்ருக்கு. பொண்ணாக பிறந்தாலே இந்த உலகத்தில் பாவமா அப்படிங்கிற விட ரொம்ப கொடூரமாக பண்ணிகிட்ருக்குறாங்களே, இதெல்லாம் ஒரு நியாயமா சொல்லுங்கள். நம்ம என்ன தான் அவங்களுக்கு ஆகாதவங்களாக இருந்தாலுமே கூட நம்ம புருஷனே நம்மளை கேவலப்படுத்தும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். நானும் நிறைய கனவுகளோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாழ்க்கையை தேடி வந்தேன். ஆனால் என்னை வந்து இவ்வளோ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவாங்கன்னு நான் இப்போ வரைக்கும் நினச்சி பார்க்கல. இதோட வீடியோ நான் எப்பயுமே இதெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது, சந்தோஷமாக தான் வீடியோ போடணுன்னு நிறைய டைம் நினச்சிருக்கேன். ஆனால் என்னை வந்துட்டு ஒரு வழியில் என்னை வந்து விடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு இந்த இடத்துல வந்து என்னால் பேச முடியல. நான் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். சப்போர்ட் பண்ணி வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.